பிரைஸ் த லார்ட். மறுபடியும் அந்த வீடியோ மூலமாக உங்களை யாவரும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸோ இந்த வசனத்துல நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமா, ஐக்கியம், உறவு, ரிலேஷன்ஷிப், அதை பத்தி பேசுது. ஆமா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். அது ஒரு கற்பனை ஸ்டோரின்னு கூட நீங்க நினைச்சீங்க. ஆமா, என்னன்னா என்னுடைய பர்த்டே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போச்சு. ஆமா. ஸோ அந்த பர்த்டேல எல்லாரும் விஷ் பண்ணாங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க, பேசினாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டேன், ஒரு ஒரு வாரம் கழிச்சு, ஏன்டா என் பர்த்டே போச்சு, ஒரு விஷ் கூட எனக்கு என்ன பண்ணலை, நீ பண்ணவே இல்லையே, ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல, ஃபோன் பண்ணலை, இல்லை நேரம் பார்க்கல, எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை இல்லையே, நான் உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேனே, விஷ் பண்ணனே அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், எப்போ விஷ் பண்ண நீ, எனக்கு நீ ஃபோன் பண்ணலை, வீட்டுக்கு வரல, எதுவுமே சொல்லலா, நீ எப்படி விஷ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னா, நீ பார்க்கலையா, வாட்ஸ்அப் பார்க்கலையா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தானே உனக்காக, நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொன்னான். பாருங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதும் இல்லை நேராக எனக்கு வாழ்த்து சொல்கிறதும், ஃபோனில் வாழ்த்து சொல்கிறதும் ரெண்டும் வேற வேற தானே. இன்னைக்கு எப்படி காலம் போயிருச்சு அப்படின்னா, த ரிலேஷன்ஷிப் மாறி ஸ்டேட்டஸ் என்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. ஆமாம். நீங்க நேரா வாழ்த்து சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க மெசேஜ் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா அதுதான் பெரிய வாழ்த்து அப்படின்னு என்ன பண்றாங்க, நம்ம நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஆமாம். நான் சொல்ற ஸ்டேட்டஸ் போடுறது எப்படி ரிலேஷன்ஷிப்பா மாறும், எப்படி உறவா மாறும், எப்படி ஐக்கியமா மாறும். ஆமாம். சரி, இந்த மனிதனுடைய பார்வை விடுங்களேன், இப்ப காடுக்கு வருவோம். ஆமாம், தேவனுக்கு வருவோம். சார், தேவன் ஆதியிலிருந்து, ஆதாம் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தேவன் சொல்ற ஒரு விஷயம், மனிதனோடு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஐக்கியம், உறவு. மனிதனோடு எப்பொழுதும் அவர் உறவாட விரும்புறார். ஆமென். எப்பொழுதும் அவரோட ஐக்கியம் கொள்ள விரும்புறார். ஆமென். ஆனா இப்ப என்ன காலம் ஆயிடுச்சு அப்படின்னா, காலையில ஏஞ்சமா, அதிகாலையில ஏஞ்சமா, ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணோமா, அப்புறம் 2 பாட்டை ஸ்டேட்டஸா போட்டோமா, இல்லை ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸா போட்டோமா. இப்போ சொல்றாங்க, யாரையும் கேட்டீங்கன்னா, நீங்க காடோட ஐக்கியமா இருக்கீங்களா, காடோட உறவுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நான் காடோட உறவுல இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஐக்கியமா இருக்கேன். எப்படி, நான் பாருங்க, என் மொபைல் எடுத்து பாருங்களேன், நான் எப்பவுமே டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவேன், டெய்லி வார்த்தைகள் என்ன பண்ணுவேன், மெசேஜ் நான் அனுப்புவேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது எப்படி ஸ்டேட்டஸ் போடுறது எப்படி ரிலேஷன்ஷிப்பா மாறும். ஆமென். நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்டஸ் போடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நல்லா ஸ்டேட்டஸ் போடுங்க, நல்ல பாட்டுகள்லாம் ஸ்டேட்டஸ் போடுங்க, நல்ல வார்த்தைகளா ஸ்டேட்டஸ் போடுங்க. ஸ்டேட்டஸ் போடுறது தப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்டேட்டஸ் போடுறது மட்டும்தான் நீங்க காடோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமென். எப்படி ஒரு பர்த்டேக்கு நேரா விஷ் பண்ணாம, ஒரு வாழ்த்து கூட சொல்லாம, வார்த்தையை சொல்லாம ஸ்டேட்டஸ் போட்டா பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியாச்சு அப்படின்னு எப்படி நம்ம தவறா நினைக்கிறோமோ, அதே போல இன்றைக்கு ஆமென், நம்ம தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸை காட்டிலும். ஆமென். நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோமா போடுறது இல்லையா அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ரிலேஷன்ஷிப் இருக்கா, காடோட ரிலேஷன்ஷிப் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். சரி, இப்படி வச்சிங்களா, காட் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, காட் உங்கள்கிட்ட சொல்றாரு, தேவன் உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் உன் மேல ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறேன், நான் ரொம்ப நேசமா இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க சொல்லுங்க, எப்படி காட், எப்படி அன்பா இருக்கீங்க, எனக்காக எதுவும் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாராம், ஒரு கற்பனையா சொல்றான். மீன், நீ பாக்கலையா, நான் ஹெவன்ல இருக்கிற போன் நம்பர்ல உனக்கு ஸ்டேட்டஸா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். மீன், உன் மேல லவ்வா இருக்கிறேன், உன் மேல அன்பா இருக்கிற ஸ்டேட்டஸா போட்டுட்டு இருக்கேன். உன்கிட்ட ஹெவன் நம்பர் இல்லையா, பரலோகத்தின் போன் நம்பர் இல்லையா, அதை பாரு, எப்பவுமே நான் உனக்கா ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, காட் பார்த்து, காட் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், உங்க ஐக்கியம் வேணும், உங்க உறவு வேணும், உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு விரும்புறேன், உங்க அன்பு வேணும். அவர் சொல்றாரு, ஆமாப்பா, நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், அதனால தான் நான் டெய்லி உனக்காக ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? காட் சொன்னா கண்டிப்பா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம லைஃப்ல மட்டும், நான் எல்லாரும் சொல்ல, நம்ம லைஃப்ல என்ன சொல்றேன், ஸ்டேட்டஸ் போட்டாலே நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன பண்றோம், நம்ம நினைக்கிறோம். நம்ம அதனால
காட் வந்து ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொம்ப உறவு விரும்புறாரு. ஆனா இப்ப இருக்கிற இந்த சந்ததிகள் இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த உறவுகளை விரும்புறது இல்லை. அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு மொபைல் போதும். மொபைல் இருந்தா எந்த மனிதர்களுமே தேவையில்லை. ஏன் மொபைல் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாருங்க, மொபைல் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கும். அவங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காட்டும். அவங்க எதை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காட்டும். அதுக்கு எதிர்த்து பேச தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மொபைலோட இருக்காங்க. மொபைல் எல்லார்கிட்டே இருக்கு. எல்லாரும் யூஸ் பண்றோம். ஆனா எனக்கு மொபைல் போதும், எனக்கு எந்த உறவுகளும் தேவையில்லை, ஒரு மொபைல் கொடுங்க, நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் என்ன பண்ணுவேன், இருந்துருவேன் அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான பிளேஸ். இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு நாய்க்குட்டி போதுங்க, எனக்கு ஒரு பூனைக்குட்டி போதும், இந்த நாய் தான் எனக்கு எல்லாமே, இந்த பூனை தான் எல்லாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். ஏன்னா நாய் வந்து நீங்க வானா வானு வரும், போனா போகும், எல்லாத்தையும் என்ன பண்ணும். ஏன் இந்த போனு, இந்த நாய், இதெல்லாம் மட்டும் அந்த உறவை டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இது எதுவுமே இவங்களுக்கு ரிட்டர்ன் எந்த கமாண்டும் கொடுக்காது. இவங்களை இப்படி வாழு அப்படி வாழுன்னு சொல்லவே சொல்லாது. ஆனா நீங்க மனிதரோட ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, தேவனோட ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த உறவு உங்களை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். அதனாலதான் இன்னைக்கு யாருமே உறவுகளை விரும்புறது இல்லை. ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை விரும்பாம இந்த வந்து மொபைல்லையும் இல்ல வந்து ஒரு மிருகங்களோடும் என்ன பண்றாங்க, அது வந்து உறவை வளர்த்துக்கொள்ள ட்ரை பண்றாங்களே தவிர மனிதர்களோடும் இல்ல தேவனோடும் உறவுக்குள்ள வரவே மாட்டாங்க. நீங்க டெய்லி காடோட பேசணும் அப்படின்ட்டு காட் ரொம்ப ரொம்ப விரும்புறாரு. ஹல்லேலூயா. அவரும் பேச ரெடியா இருக்காரு. அவர் எப்பவுமே அவரு அவருடைய பிள்ளைகளோட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் உங்ககிட்ட விரும்புறது உறவை தானே தவிர அவர் உங்ககிட்ட விரும்புறது ஸ்டேட்டஸ் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போடுற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிடையாது, நீங்க போடுற வசனங்கள் கிடையாது, நீங்க மற்றவங்களுக்கு அனுப்புற வசனங்களுக்கு கூட கிடையாது. நீங்க எவ்வளவு ரிலேஷன்ஷிப்பா இருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஸ்டேட்டஸ் போடுறத நான் தப்புன்னு சொல்லல, நீங்க ஸ்டேட்டஸ் அனுப்புறத தப்புன்னு சொல்லல, இல்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வசனங்கள் அனுப்புறத நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அது மட்டும்தான் அதை அனுப்பிச்சதாலதான் நான் தேவனோட உறவுல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், அது உறவு இல்லை. ஆதாமை உண்டாக்கும் பொழுது எல்லா விலங்குகளும் உண்டாக்குனார். ஆனா எந்த விலங்குகளோடும் அவனால ரிலேஷன்ஷிப் வைக்க முடியல. ஏன்னா எல்லா விலங்குகளும் அவனுடைய இமேஜ்ல இல்லை, அவனுடைய சாயல்ல இல்லை. அங்க இருந்த ஒரே ஒரு சாயல், அவனோட இருந்த சாயல் என்னன்னா தேவன், ரெண்டாவது ஏவாள். அவன் உறவு வச்சுக்கணும், ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னா இவங்க 2 பேரோட மட்டும்தான் வச்சுக்கணும். தேவனும் அதை தான் விரும்பினார். அவனுடைய உறவு என்னோடு இருக்கணும், அடுத்தது அவனுடைய மனிதர்களோடு இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. இந்த வசனத்தை வாட்சல்ல இங்கேயும் யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, முதல்ல எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 2 ஐக்கியம் சொல்றாரு, ஒண்ணு மனிதர்களோட, இன்னொன்னு தேவனோட. நான் சொல்றேன், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வாங்க. காடோட பேசுங்க, காட் உங்களோட பேச ரெடியா இருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் ஒரு மதத்துக்குள்ள போய் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 4 வசனத்தை படிச்சுட்டேன், 4 வசனத்தை அமிச்சிட்டேன், ஒரு வசனத்தை நான் அமிச்சிட்டேன், இல்ல வந்து என்ன கூட இருக்குங்களா, நான் வந்து இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து காடுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டேன், ஜனங்களுக்கு சொல்லிட்டேன். அது வந்து கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்பா என்ன பண்ணாது, எனக்கு மாறாது. நான் பர்சனலா அவரோட உட்காரணும், நான் பர்சனலா அவரோட பேசணும். அவர் அதை தான் விரும்புறாரு. ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல எல்லா பகுதிகளிலும் தேவன் உறவை ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க ஸ்டேட்டஸ் போடுங்க, வசனம் அனுப்புங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா அது ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரிலேஷன்ஷிப்ங்கிறது நீங்களும் அவரும் தனிப்பட்ட ரீதியில உட்கார்ந்து பேசுறதுதான் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் இன்றளவுக்கும் இருக்கு. இன்னைக்கும் தேவன் உங்களோடு கூடவே இருக்காரு. அவர் உங்களோடு பேச ரெடியா இருக்காரு. அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கொள்ள ரெடியா அவர் இருக்காரு. ஹல்லேலூயா. அதை தான் அவர் விரும்புறாரு. அதனால இன்னிலிருந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டாகட்டும். பெரிய கான்வர்சேஷன் உண்டாகட்டும். நீங்களும் அவரோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் அதிகமாகட்டும் என்று நான் உங்க ஒவ்வொரு பேருக்கா நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமா இந்த வார்த்தைகளை உங்களை காயப்படுத்துறதுக்காகவோ உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம இன்னும் தேவனோடு ஐக்கியமாவதற்கும் அவருடைய உறவுக்குள்ள இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Amen.